Hey hi friends, welcome to Grace Entertainment. Actually இன்னைக்கு நீங்க பார்க்கிறது வந்து இந்த திருநெல்வேலி பியூட்டிஃபுல் டிராவல் வீடியோஸோட கடைசி எபிசோடு. இது வந்து என்ன சொல்றது, இதுல வந்து சில வீடியோஸ் வந்து கரப்ட் ஆயிடுச்சு. ஏன்னா கரப்ட்னா எரர்னு வருது. என்னன்னா நான் வந்து இது வந்து 2019 அக்டோபர் மந்த் போனது, என்னோட பழைய மொபைலில் நான் இது ஷூட் பண்ணது. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து எரர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ வந்து அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் நடுவில் வந்து நான் 1 or 2 times தான் வருவேன்னு நினைக்கிறேன், வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட இந்த திருநெல்வேலி எபிசோட் முடியுது. ஐ ஹோப் யூ என்ஜாய். நல்லா இருந்துக்கும் நான் நம்புகிறேன். தொடர்ந்து நான் சப்போர்ட் பண்ணுங்கள். வளவலன்னு பேசாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். பதனி ஆடுங்க. இங்க பாருங்க, குற்றாலத்துல வந்து குளிச்சுட்டு பதிநீர் குடிச்சிட்டு இருக்காரு சார்லஸ். ஃபைவ் ஃபால்ஸ் ஐந்தருவி. எப்பா என்ன கூட்டம்பா தெரியுதா? 1 2 3 4 5 செம்ம கூட்டமாக இருக்குது. இதான் 5 ஃபால்ஸு. ஃபஸ்ட் நாங்கள் மெயின் ஃபால்ஸு குளிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது 5 ஃபால்ஸை குளிக்க வந்திருக்கோம். செம்மையாக அது தண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். என்ஜாய் பண்ண போகிறோம். 5 ஃபால்ஸை குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ இங்கே இன்னும் இப்போதைக்கு 2 ஃபால்ஸ் குளிச்சு முடிச்சிருக்கோம். மெயின் ஃபால்ஸு 5 ஃபால்ஸு. இப்போ அடுத்தது வந்து டைகர் ஃபால்ஸு, அப்புறம் வந்து பழைய குற்றாலம் போகிறோம். சித்தறிவில் ஏதோ வேலை நடக்குதுன்னு சொல்கிறாங்க, செக் பண்ணிட்டு போகணும். அவ்வளோதான், எனக்கு 5 ஃபால்ஸ் தான் என் டார்கெட்டு. குளிச்சு முடிச்சுட்டு அப்புறம் தான் சாப்பிடுவோம். டைகர் ஃபால்ஸ் போகிறோம். அடுத்தது we are going to டைகர் ஃபால்ஸ். டைகர் ஃபால்ஸ் தான். இங்கே லேடிஸ் குளிக்கிறாங்க. ரோஷன் அதான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து 2 ஃபால்ஸ் குளிச்சு இது முன்னாடி, மெயின் ஃபால்ஸு அப்புறம் 5 ஃபால்ஸு. அங்கெல்லாம் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு, அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியல. ஆனால் இங்கே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ண முடியுது. இது குட்டி ஃபால்ஸ் தான். அங்கே நிற்கிறது வந்து ஃபால்ஸ் நிற்கிற மாதிரி இல்லை, ஒரு பம்ப் செட்டில் குளிக்கிற மாதிரி. இந்த கிராமத்துக்கு போனால் பம்ப் செட் இருக்கு இல்லையா, அந்தளவுக்கு ஒரு போஸ் தான் இருக்குது. ஆனால் காலியாக இருக்குது, ஃபேமிலியாக குளிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது. டைகர் ஃபால்ஸ் சொல்லிட்டு எங்கள் சித்தரி அலோவ் பண்ணல, அதனால் நீங்கள் வந்தோம். சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது பாருங்க, பசங்களுக்காக. ஓகே, செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க பசங்க. இப்படி போக மாட்டேன் சர்றேன்னு. எல்லாம் சமைச்சு கொடுத்துட்டாங்க. டேஸ்ட் பண்ணி நாங்க எப்படின்னு சொல்லலாம். ஓகே, சாப்பிடலாமா? சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே அந்த கிராமத்து டேஸ்ட்டு இதில் இருக்குது.
இதில் குற்றாலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட ஃபோன் நம்பர் போடுறேன், அவங்க பேர் ஃபோன் நம்பர் எல்லாம் போடுறேன். அருமையாக இருக்குது. இந்த நாட்டுக்கோழி குழம்பு, விரால் மீன், ரைஸு சூப்பராக இருக்குது. ரசம் கொடுத்துருக்காங்க. நாட்டுக்கோழி குழம்பு வச்சு தரத்துக்கும் விரால் மீன் பொரிச்சு தரத்துக்கும் நம்மகிட்ட அவங்க சார்ஜ் வாங்கினது 250 ரூபா. அது பார்த்தீங்கன்னா எல்லாம் எண்ணெய் மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்து 250 ரூபா வாங்கியிருக்காங்க. மீன் பொரிக்கிறதுக்கு 50 ரூபா. சாதம் வந்து 60 ரூபா. நாங்கள் 2 சாதம் வாங்கினோம். நிறையா இருக்குது, இந்த குண்டா ஃபுல்லாக இருக்குது சாதம். அது இல்லாமல் ரசம் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வெளில போய் சாப்பிட்டீங்கன்னா இந்த டேஸ்ட் கிடைக்காது, சீப்பும் கூட. ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஹாய் அகெயின். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் அந்த சாப்பிட்டோம், அந்த லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நிறையா ஷூட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த ரூம் நாங்கள் எங்கே குற்றாலத்தில் எங்கே தங்கணும் அந்த ரூம் ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து பார்டர் பரோட்டான்னு ஒரு ஃபேமஸ் பரோட்டா கடை, அந்த இடத்துல அங்கெல்லாம் போய் சாப்பிட்டு ஷூட் பண்ணோம். பட் எந்த ஃபுட்டேஜுமே இல்லை. ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அதெல்லாம் மிஸ் ஆனோன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஸோ இப்போ நீங்கள் அடுத்து நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, நான் வந்து அடுத்த நாள் நான் வந்து ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நைட்டு வந்து குற்றாலத்தில் தான் 1 டே தான் குற்றாலம் நைட் தங்கிட்டு. ஆனால் 1 டே கண்டிப்பாக பார்த்தாது. நீங்கள் அட்லீஸ்ட் போனீங்கன்னா 2 நாள் கண்டிப்பாக இருங்க. குற்றாலத்தை ஃபுல்லாக குளிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு 2 நாள் கண்டிப்பாக தேவை. ஏன்னா எங்களால் 3 ஃபால்ஸ் தான் கவர் பண்ண முடிஞ்சுது. பழைய குற்றாலம் நாங்கள் அடுத்த நாள் காலங்காலத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் கிளம்பு நினச்சோம். பட் எங்களால் முடியல, கவர் பண்ண முடியல. ஸோ நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் குற்றாலம் எப்போயா தான் போவீங்க, போகிறதா இருந்தால் மினிமம் 2 டேஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். கம்மிங் பேக் டு டாபிக் என்னென்னா, நீங்கள் அந்த ஃபுட் நான் சாப்பிட்றத பார்த்துருப்பீங்க இல்லையா? அன்னைக்கு நைட்டு நான் குற்றாலத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் லேட்டாக எழுந்திச்சிட்டோம். நாங்கள் வந்து ஆல்ரெடி அங்கே வந்து கிரேஸுக்கும் என் பையனுக்கும் நான் வந்து பஸ் புக் பண்ணிட்டேன். ஸோ அவங்கள திருநெல்வேலி பஸ் ஏறுற மாதிரி இருந்துச்சு. நான் குற்றாலத்துலேருந்து திருநெல்வேலி போயிட்டு திருநெல்வேலியில் அவங்கள வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு நான் அன்றைக்கே கிளம்பல. நான் வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தனால அன்றைக்கி நான் வந்து திருநெல்வேலியில் ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு அன்றைக்கி அசூரன் படம்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் தான் கிளம்புனேன். அதுதான் நீங்கள் இப்போ கண்டினியூட்டில் பார்ப்பீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நேற்று காலங்காத்தால கிளம்பி சுபா வந்து ஒரு 9:30 பஸ் ஏற்றி விட்டாச்சு சென்னைக்கு. அவங்க போய் சேர்த்துட்டாங்க. நான் வந்து கண்டினியூஸாக 3 நாள் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சென்னைக்கு லாங் ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நேற்று ஒரு நாள் கம்ப்ளீட்டாக இங்கே திருநெல்வேலியில் ஒரு ரூம் எடுத்து நான் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி இப்போ மணி ஒரு 5:30 ஆகுது. இப்போ கிளம்புனா ஆல்மோஸ்ட் 10 to 11 hours கேல்குலேட் பண்ணேன். கூகுள் வந்து 10 hours 30 minutes காட்டுது. நான் ஒரு 11 ஹவர்ஸில் சென்னை போயிடுவேன். வந்த வழியாக தான் போகிறேன். ஸோ இங்கே பெருசாக ஒரு பெரிய வீடியோ எதுவும் இருக்காது. நான் வீட்டுக்கு போயிட்டு ஐ கோயிங் டு ஃபினிஷ் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் கடைசியாக வீட்டுக்கு போய் நான் உங்களை திருப்பி நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய். ஃப்ரெண்ட்ஸ், திருச்சி வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி ரிட்டர்ன் ரைடு வந்து போர் ரைடு மாதிரி இருக்காது, கொஞ்சம் போர் தான் அடிக்கும். அதனால் அவ்வளோ ஷூட்டில் எதுவும் பண்ணல. ஆஃப்டர் வே மார்க். இப்போ மணி வந்தீங்கன்னா 10:20 ஆகுது. 6 மணிக்கு கிளம்புனேன் திருநெல்வேலிலேருந்து. 300 கிலோமீட்டர்ஸ் இன் 4 hours 20 minutes. ஓகே தான். இங்கேருந்து இன்னொரு 317 கிலோமீட்டர் வீட்டுக்கு. வீட்டில் போய் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தண்ணி ஃபுல்லாக ஓடுதுங்க காவிரியில். நேற்று நியூஸில் பார்த்தேன், ஒகேனக்கல்ல நிறையா தண்ணி திறந்து வரான்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா ஃபுல் வாட்டர். இந்த பிரிட்ஜ் ஆடுதுங்க. ஆக்சுவலாக நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். யாரு ஊருக்கு போனால் அப்படியே வைப்ரேட் ஆகுது, பயமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் 5 days ரீச் ஆகிட்டேன். லாங் ஜேர்னி, கிட்டத்தட்ட 1500 kilometers இன் மை. சேஃபாக வந்துட்டேன் வீட்டுக்கு. கடவுள் நன்றி. எந்த ப்ராப்ளமும் ஆகலை, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இப்போ நான் முகத்தை காமிக்கிறவங்கள ரொம்ப டயர்டாக இருக்கேன். பயங்கர டயர்டு. ஏன்னா பயங்கர வெயில் மழை ரெண்டுமே நான் ஃபேஸ் பண்ணேன். அதனால் வெரி டயர்ட். நான் மேலே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பெரிய ட்ரிப் முடிஞ்சிருச்சு. ஹாப்பி எண்டிங். ஹாப்பி எண்டிங்னா எவ்வளோ ஹாப்பி எண்டிங்னா பாருங்கள். இது நான் பேக் கேமரா ஆன் பண்ணி காமிக்கிறேன். எல்லாருக்கும் ஒன்று பிடிக்கும். எனக்கு ஃபுட் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் ரைட் பண்ணி வந்ததுக்கு எனக்கு ஒரு பெரிய வீட்டுக்கு வந்தால் நல்ல சாப்பாடு கிடைக்குன்னு நினச்சிட்டே வந்தேன். அதுவும் ஒரு ரைடிங் டிப்ஸ் தான். என் மனைவி சுவையான ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சு வச்சுருக்கா.
இந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு கிரேஸ் கிச்சனில் அங்கே போட்டிருப்போம். அதையும் நீங்கள் பாருங்கள். நான் லிங்க் வேணால் போடுறேன் இந்த வீடியோவில். இந்த ட்ரிப் ரொம்ப ஹாப்பி எண்டிங், சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சின்ன தரம் கூட இல்லை, ஹாப்பியாக முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.